சொல்லுவோமா? வாங்க 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 சங்கர் வாங்க வாங்க ஓகேஸ் வாங்க 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 சங்கர் வாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற திமுக இந்த நிலையில் அண்ணா அறிவாலயத்தில் திமுகவினரை சந்திக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். சிவா, இது குறித்த கூடுதல் விவரத்தை பதிவு பண்ணலாம். நடைபெற்று முடிந்த மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 தொகுதி, புதுவையில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி என ஒட்டுமொத்தமாக 40 தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. இந்த நிலையில தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தரும்போது திமுக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பை முதலமைச்சருக்கு தற்போது வழங்கக்கூடிய காட்சிகளையும், தொடர்ந்து இந்த மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் நேரடியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் தற்போது வாழ்த்து பெற்று வரக்கூடிய காட்சிகளையும் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக 2019 மக்களவை தேர்தலை எடுத்துக்கொண்டோமானால் 39 தொகுதிகளில் 38 தொகுதிகளை திமுக கைப்பற்றியிருந்தது. ஆனால் இந்த 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் அனைத்து தொகுதிகளையும் ஒட்டுமொத்தமாக 40 தொகுதிகளையும் திமுக கைப்பற்றி மிகப்பெரிய அளவிலான ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. 43% வாக்குகளோடு இந்த வெற்றியை திமுக கூட்டணி பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில இதனை கொண்டாடக்கூடிய வகையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவராகவும் இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அறிவாலயத்திற்கு வருகை தரும்போது திமுகவினுடைய நிர்வாகிகள், திமுகவினுடைய தொண்டர்கள் என அனைவரும் அவருக்கு ஒரு உற்சாக வரவேற்பினை மலர் தூவி அந்த வரவேற்பு என்பது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய திமுக மற்றும் கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்று வரக்கூடிய காட்சிகளையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த தேர்தல் என்பது கடந்த காலங்களை காட்டிலும் மிக ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகின்றது. மிகப்பெரிய ஒரு மார்ஜின்ல திமுகவினுடைய நிர்வாகிகளும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில இந்த வெற்றி இந்தியா கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கக்கூடிய திமுகவுக்கு மிக ஒரு முக்கியமான ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது. எனவே இதனை கொண்டாடுவதற்காக திமுகவினுடைய நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம் போன்ற பல்வேறு நிர்வாகிகளும் அண்ணா அறிவாலயத்தில் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களும் நிர்வாகிகளும் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்று வரக்கூடிய காட்சிகள் தான் தற்போது நாம் பார்த்து வரக்கூடிய காட்சிகளாக இருக்கிறது. சுகன்யா, சிவா, தொடர்ந்து எவ்வளவு மணி நேரம் இந்த சந்திப்பானது நிகழ்ந்து கொண்டிருக்கும்? எவ்வளவு வேட்பாளர்கள் சந்திக்க இருக்கிறார்கள்? கூடுதல் விவரம் என்ன? நிச்சயமாக ஒட்டுமொத்தமாக 40 தொகுதிகளையும் திமுக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுக சந்தித்த அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 2,04,86,693 வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய திமுக அனைத்து இடங்களையும் கைப்பற்றி 43.97% வாக்கு சதவீதத்தோடு இந்த வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே இது திமுகவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் கடந்த
3 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் ஆட்சி செய்திருக்கக்கூடிய திமுக அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் எல்லாம் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அதே வேளையில அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் அதிமுகவினரும் தொடர்ந்து பாஜகவினரும் முன்வைத்து தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில்தான் திமுகவினுடைய வாக்கு சதவீதம் என்பது குறையும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அந்த கட்சிகளிடையே இருந்தது. இந்த நிலையில மிகப்பெரிய அளவுல மிகப்பெரிய ஒரு மார்ஜின்ல திமுக வெற்றி பெற்றிருப்பது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அந்த அடிப்படையிலேயே இந்த வெற்றியை திமுக கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளும் கோலாகலமாக கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக வெற்றியடைந்த நாளன்றே, வாக்கு எண்ணிக்கை நாளான ஜூன் 4ஆம் தேதி அன்றே இந்த வெற்றியை உறுதி செய்யக்கூடிய வகையில திமுகவினுடைய தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்திற்கு வந்து அங்கிருந்து செய்தியாளர்களையும் சந்தித்திருந்தார். தொடர்ந்து மறைந்த தலைவர் கலைஞர் கருணாநிதியினுடைய நினைவிடத்திலும் பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவிடத்திலும் அவர் மரியாதை செலுத்தியிருந்தார். தற்போது டெல்லி பயணத்தை எல்லாம் முடித்துக் கொண்டு சென்னை வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அனைத்து வேட்பாளர்களையும் தேர்தலில் பணியாற்றி இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளையும் நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு வாழ்த்தையும் தற்போது தெரிவித்து வரக்கூடிய காட்சிகள் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சிகள். எனவே சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்வு என்பது தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமான மு.க.ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாகவே தெரிகிறது. சுகன்யா.